வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வித ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். Bro, I have a question. You said for Simha Rasi going to be bad time for 2 or 3 years because of Ashtamasani. And I saw your Guruji video. He said Ashtamasani won't do bad for Simha Rasi. ஓகே, விச் இஸ் த்ரூன்னு கேட்டிருக்கீங்க போல இருக்கு. எனக்கு விச் தான் வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலி என்ன விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அப்போ உங்களோட குருநாதர் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இல்லை, அஷ்டமசனி நல்லது பண்ணாது, கெடுதல் பண்ணாது அப்படின்ட்டுன்னு. சரி, முதல்ல எந்த இடத்துலையாவது அஷ்டமசனி உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது பண்ணிடும், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்ணை மூடிக்கிட்டு வேலையை விட்டுட்டு போயிருங்க. இப்போ ரீசன்ட்லி உங்களுக்கு பழக்கமான ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னுக்கு பழக்கமானவங்களை நம்பி கண்மூடித்தனமா என் பிசினஸ்ல இறங்குங்க, கல்யாணத்துல இறங்குங்க, காதல்ல இறங்குங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க எனக்கு எடுத்து கொடுங்க. அந்த மாதிரியான விஷயம் வராது. இன்னொன்னு, சிம்மராசிக்காரங்க ஒரு மாதிரியான பதற்றத்துல இருக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஏன்னா அதே நேரத்துல 2 வருஷம் கழிச்சுட்டு எவனுமே எனக்கு சொல்லல அப்படின்னு என்ன மாதிரி நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாதுல்ல. இந்த வீடியோ எல்லாம் அதுக்காக தான். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம். உங்களுக்கு இது நெகட்டிவா தோணுது, இல்ல ஒரு மாதிரி என்னன்னா அவன் எப்ப பாரு நெகட்டிவான பலனையும் சொல்றான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போயிருங்க அப்படின்னு. கடந்த காலங்கள்ல கடகராசிக்காரங்களுக்கு இது சொன்னப்ப ஆரம்பத்துல எகெயின்ஸா எகுத்து நின்ன கடகராசிக்கார இளைஞர்கள் 20-30 வயசு பையனுங்க, இந்த பையனுங்க தான் என்ன அப்பயே நீங்க சொன்னீங்கன்னு நான் என்னென்னமோ பேசினேன், கிட்டவார்த்தையெல்லாம் உங்களை பேசினேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இப்போ கன்சல்டேஷனுக்கு தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்றப்பே கேட்டிருக்கணும்னு சொன்னவங்க தான். சரி, இதை ஒரு ஆதாரபூர்வமா உங்களுக்கு நிரூபிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த மென்ஷன் பண்றேன். அதுல விஷயம் நீங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றேன். சமீபத்துல 13வது உலக தமிழ் ஜோதிட மகாஜன சபையில நான் பேசிட்டு அந்த இதுல இருந்து வெளியில வரும்போது அந்த அபிஷியலா ஒரு கேமரால ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த வீடியோ வந்திருக்காது. நான் ஒரு கேமரால ஷூட் பண்ணியிருப்பேன். நான் பேசி முடிச்சுட்டு நகரும் போது ஒருத்தர் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன், பாருங்க. அந்த வீடியோல அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நான் கிளாப் பண்ணியிருப்பேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் மேஷராசி ஐயா, என்னுடைய அஷ்டம சனியில நடந்தது அத்தனையுமே அவர் சொன்னாரு. அதாவது அவர் சொன்ன அத்தனையும் என்னுடைய அஷ்டம சனியில எனக்கு நடந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் கிளாப் பண்ணியிருப்பேன். இதுல இன்னொரு விஷயம் அந்த வீடியோல உங்களுக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்த ஒரு விஷயம். அஷ்டம சனியில என்ன நடந்தாலும் கடவுளே உங்க பக்கத்துல இருந்தாலும் சனி பகவான் நீங்க டெய்லி கும்பிடுற கடவுளே உங்க பக்கத்துல இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய கடமையை செய்வார்னு சொல்லும் போது என்னோட குருநாதர் எழுந்து நின்று அதுக்கு கை தட்டினார். ஓகேங்களா? ஏன்னா இது என்னுடைய அனுபவம், இங்க இருக்கிற கடகராசிக்காரங்களுடைய அனுபவம், மிதுன ராசிக்காரங்களோட அனுபவம். இதெல்லாம் விட ஒருத்தர் மலேசியால மிகப்பெரிய ஒரு மில்லியனருங்க, சைனீஸ். அவருடைய ஜாதகத்தை ப்ரீவியஸ்ல நாங்க இதுல அப்டேட் பண்ணியிருந்தோம். சனியின் துறையில மில்லியன் கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அவரு மார்கழி திருவாதிரையில மிதுன ராசியில பிறந்தவர். அவருடைய அஷ்டம சனியில அவரோட மில்லு 5 நாள் சீல் வைக்கப்பட்டது. ஓகேங்களா? அரசாங்கத்தால சுற்றுச்சூழல் இஷ்யூ அப்படின்றதுனால 5 நாள் அவரோட மில்லை சாத்தி வச்சாங்க. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரு. இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். அப்போ அஷ்டம சனி அப்படின்றது வரும், பெரிய கெடுதல்கள் பண்ணாது அப்படின்னு அவங்க சொல்றது உங்களை பதட்டம் அடையாம வைக்கிறதுக்கும், அதே நேரத்துல கவனமா இருங்கன்னு சொல்றதுக்கும். கண்டிப்பா அஷ்டம சனி எந்த பெரிய பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா அதே நேரத்துல வேலையை விடுறதோ, புதிய நபரை நம்புறதோ, மாமன மச்சானை நம்பி தொழில் ஆரம்பிக்கிறதோ, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத செய்யறதோ, அகலகால் வைக்கிறதோ, ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஒரு விஷயம் பண்றதோ பண்ணாதீங்க என்ற ஸ்டேட்மெண்ட்டை கூடவே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த இடத்துல உங்களை பயம்படுத்தணும், உங்களை பயமுடுத்தி இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, அது மூலியமா எனக்கு இவ்வளவு வருமானம் வரும், இந்த கல் போடுங்க, அந்த முல்லை போடுங்கலாம் நான் சொல்ற டைப்பு கிடையாது. என்னோட வீடியோவோட முதல் காரணம் கவனமா இருங்க. பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது தீண்டியே தீரும்ன்றது என்னோட ஸ்டேட்மெண்ட்டுங்க, என்னோட அனுபவங்க. இப்போ ரீசன்ட்லி முடிச்சுட்டு வந்த என்னோட அனுபவம். இது உங்களுக்கு பெரிய நெகட்டிவா தோணுது அப்படின்னா தாராளமா இதை இக்னோர் பண்ணிட்டு போங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சுட்டு அப்பயே அவன் சொன்னாயா அப்படின்னு நீங்க நின்றுப்பீங்க. சிம்மராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப ஆல்ரெடி சில விஷயங்கள், தாக்குதல்கள், வேலை, வருமானம், தொழில், காதல் அமைப்புகள், குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து பூரம் 2026 முழுக்க பூர நட்சத்திரக்காரர்கள் எஃபெக்ட் ஆவீங்க.
2027ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எஃபெக்ட் வரும். ஏன்னா அவங்க கண்ணிலையும் உத்திர நட்சத்திரம் இருக்குன்னு. 2 உடைபடாத நட்சத்திரம் மகமும் பூரமும், இந்த 2 அமைப்புகளை கவனமா இருந்துக்குங்க. இது சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரா என்னோட பொறுப்புங்க, கடமைங்க. அதை ஃபாலோ பண்ணுமான்றது உங்களோட சொந்த விஷயம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.